நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. அதனை பார்க்கலாம். உள்ள போங்க கிரவுண்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் பேர் வந்து பாதுகாப்பான முறையில கீழே வந்து நீங்க கட் பண்ணி படுத்துக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்ல மாதிரி இருக்காங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் இது மாதிரி. ஸோ அங்க வந்து ஒரு 5 NSS வாலண்டியர்ஸ் மட்டும் எல்லாருமே இப்ப நம்ம வந்து பின்னாடி போயிடலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்கள். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி புதுச்சேரியில் பாதுகாப்பு ஒத்திகையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் இந்த பாதுகாப்பு போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இதில் NCCயை சார்ந்த மாணவர்களும், இதேபோல் காவல்துறையின் பல்வேறு பிரிவினை சார்ந்த காவலர்களும், மேலும் தீயணைப்புத்துறை, பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் பங்கேற்றுள்ளனர். மேலும் அதாவது வான்வழியாக தாக்குதல் நடத்தினால் எவ்வாறு தங்களை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பாதுகாத்துக் கொள்வது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஒருவேளை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினால் அப்போது மாணவர்கள் தாழ்வான பகுதிகளில் எப்படி தாங்கள் பதுங்கியிருக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அறிவுறுத்தலின்படி மாணவர்கள் அந்த பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதேபோல் திடீரென அதாவது ஒரு கட்டடத்தின் உள்ள தாக்குதல் நடத்தினால் அவர்களை எவ்வாறாவது மீட்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தத்ரூபமாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.